Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மாநில கல்விக் கொள்கை அமல்படுத்தும் அனைத்து கல்வி பிரிவினையும் தலைமை ஆசிரியர்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாநில அளவிலான அடைத்தேர்வு 2025 பள்ளி தலைமை ஆசிரியருக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழகத்தில் நடத்தப்பட்ட தேர்வில் கன்னியாகுமரி மாவட்டம் முதலிடத்தை பிடித்தது பெருமையாக உள்ளது என்றும், அதற்காக உழைத்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். ஆசிரியர்கள் மாணவர்களை கல்வி கற்பதில் பல்வேறு புதுமைகளை புகுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து உழைக்கக்கூடியவர்கள் நான் சும்மா சொல்ல விரும்பல. நான் ஒட்டுமொத்தமாக நான் எங்கே போனாலும் இந்த மாவட்டத்தை நான் முன்னுதாரணமாக சொல்றதுக்கு காரணம், இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கும். ஒவ்வொரு முறையும் ரிசல்ட் பார்க்கும்போது என் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி எப்போ எத்தனை வருடம் கேட்குற அளவுக்கு இந்த மாவட்டத்துக்கு அக்கறை வைத்திருக்கார் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். சரி, இப்போ நமக்கான மாநில கல்விக் கொள்கையை வந்து நம்ம கொண்டு வந்தோம் சார். மாநில கல்விக் கொள்கையை பொறுத்தவரைக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர் நீங்கள் லாங்குவேஜ் பாலிசி சார்ந்து நம்ம என்ன பேசுறது, இந்த அரசாங்கம் என்ன சொல்ல வருகிறது, நம்முடைய மாநில அரசு என்ன சொல்ல வருகிறது என்பதற்காக கரிக்குலம் சார்ந்து நமக்கும் அவங்க சொன்ன அந்த தேசிய கல்விக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது என்று தெரிந்து கொள்ளுங்கள்.